ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தபோது இவங்களுக்கு போல அவங்களே உள்ள வந்துக்கலாம். டாக்டர் வேதா வந்திருந்தாவும் நல்லா இருந்திருக்கு. அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேர் வச்ச எல்லாரும். பாருக்கு என்ன சொன்னாங்க? பிளேஃபுல் பாரு சொல்லிட்டாங்க சார். அதுக்கப்புறம் சீட்டிங் பாருன்னு சொன்னதா பேசிக்கிறாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு இல்லம்மா. பார்வதி மைண்ட் வைஸ் நானே இதை மற சொல்லணும்னு சொல்லி அப்படி சொன்னேன். நீ என்னடா பட்டுன்னு ஓட்டு உடச்சு போட்டா அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. எதெல்லாம் நீங்க மாத்திக்கணும் அவங்க அப்படி சொன்னதுக்கு உடனே ஆளே அப்படி மாறிட்டாப்லன்னு உங்களுக்கு யார தோணும்? பாரு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனாவே என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்பெல்லாம் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் உங்க கூட பேசுறது ரியாக்ஷன். ஏன்னா இது வந்து இப்படி ஒரு விஷயமே நடக்கலையே, ஐயோ என்னையா இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஐயோ இப்படி போய் சொல்றோம் பாருங்க என்னையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க பாதையை தேடி போறாங்க. நானும் டாடா கேஸ் காமிச்சிருக்கேன் சார். அவர் தான் மாஸ். அவர் வந்து ரொம்ப சாம் லவர் பாய். நாங்களும் வந்து அந்த அதுல வந்து விழுந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு போர்வைக்குள்ள வந்து இருக்கிறாப்புல சார். ஆமாங்க, தலை கம்புறதுன்னு லேஸ்பட்ட ஆள் கிடையாது, தெரியும் இல்லைங்க. ஏன்னா அங்க போய் பார்வதி கூட சண்டை ஓட்டாச்சுன்னா அடுத்த செகண்டே அரோரா கிட்ட போயாச்சு, அரோரா கிட்ட சண்டை ஓட்டா அடுத்த செகண்டே பார்வதிட்டு வந்தாச்சு, பூராமே பார்த்தாச்சு நம்ம. அதனால தலைவனையும் நம்ப முடியாது. அவங்க சொல்றதுல நியாயம் இருக்குது. ஆனா முழுக்க கமருதீன் மேலேயே தப்புன்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி முழுக்க பார்வதி மேலேயும் தப்புன்னு சொல்லிட முடியாது. அந்த வேலை வாங்குறது உங்களுடைய வேலை. அதுக்கு பதிலா வீட்டு தரப்பே அந்த வேலையை செய்யலாமா? அதுக்கு பதில் இல்ல. அடுத்தது நான் கொஞ்சம் பண்ண மாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடிக்கிறேன் தான். எப்படிங்க அப்ப வந்து மீண்டும் இன்னொரு முறை நிறுவனம் ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே இவங்க தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியாம எதையும் பண்ணல. எல்லாமே ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியாவும் பண்றாங்க, அது போக மத்தவங்க வேறியாத்திற்காகவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது செய்ய தெரிஞ்ச வேலைகளை கூட நான் செய்ய முடியாது, எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இது நான் வரைக்கும். நான் கொஞ்சம் அடம் பிடிக்கிறவன் தான். நீங்களே அதை சாதாரணமா சொன்னா அதோட அர்த்தம் என்ன? பாரு வேலை பார்க்க கூடியவள் தான். ஓஹோ சொன்னாங்க. ஆமாங்க சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு தெரியல, பாக்குறேன். பாரு வேலை பார்க்க கூடியவள் தான் பாரு நம்புறாங்க. ஆனா நாங்க நம்பல, எங்களுக்கு அது பார்க்கல. பண்ணியிருந்தா தான் பாக்குறதுங்க. ஏதாவது வேலையை ஒரு கூட்ட சொன்னா சண்டை பிடிக்கிறது, தொடக்க சொன்னா சண்டை பிடிக்கிறது, பாத்ரூம் கொலை சொன்னா சண்டை பிடிக்கிறது, இதெல்லாம் பண்றாங்க தான். ஆனா அதை சண்டை பிடிக்காம பண்றாங்களாங்கிறத விஷயம். எந்த வேலையுமே ஒன்று செய்யறதுக்கு முன்னாடியே பேசுறதுக்கு முன்னாடியே அதை செஞ்சுட்டா இன்னும் நல்ல பேர் வாங்கி இருந்திருக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னதான் புரிஞ்சாலும் சரி தெரிஞ்சாலும் சரி, நானா ஒத்துக்கிற வரைக்கும் நான் தோக்கலடாங்கிற மாதிரி தான். ஆனா நீங்க இப்படி பிஹேவ் பண்றது மூலமா அது உங்களுக்கு நல்லது இல்லை. இதை நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஆர்குமெண்ட் பண்ணுவேன், நான் வின் பண்ணுவேன் நினைச்சீங்கன்னா நீங்க வின்லாம் பண்ணல, நீங்க தோத்து தான் போறீங்க.